உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த இரட்டை இலை தொடர்பாக பெங்களூர் புகழேந்தி அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கில் நாளை தீர்ப்பு வர இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? எதுவும் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கையோடு தான் இருக்கும். அதாவது ஒரு அண்ணன் புகழேந்தி அண்ணன் போட்டிருக்காரு அந்த வழக்கு. ஏற்கனவே உங்களுக்கு இது விஷயமா டெல்லி கோர்ட்டில் ஒரு கேசி பழனிசாமிலாம் போட்டிருந்தார். இந்த மாதிரி வழக்கு விதிகளை மாற்றி செயல்படுத்தக்கூடாது, அதெல்லாம் ஒரு தீர்ப்பு இருக்குது. தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்த தீர்ப்பெல்லாம் இருக்குது. அது பிரகாரம் இவரும் புகழேந்தி அண்ணனும் போட்டிருக்காரு. அதாவது விதியை மாற்றி சதிவேலை பார்த்து பண்ணக்கூடாதுங்கிறதான தொண்டர்களோட கோரிக்கை. இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வகுத்த விதி எங்கே போனாலும் நமக்கு கை கொடுக்குங்கிற நம்பிக்கை உண்டு எல்லா அடிப்படை தொண்டர்களுக்கு. அந்த குறிப்பிட்ட நிர்வாகிகளால் வரக்கூடிய சீரழிவால் பணம் சம்பாதிச்ச கோடி கோடியாக கொள்ளையடித்து சம்பாதிச்சிருக்காங்கல்ல, அவங்களால் வரக்கூடிய நிர்பந்தத்தினால் வரக்கூடிய இதுதான் தன்னை காப்பாற்றிக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த சின்னம் கட்சி எல்லாமே ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளாகிட்டுருக்கு. இப்போ பாருங்களேன், இந்த அதிமுக இப்போ தேர்தல் காலத்தில் அதிமுக தலைமை கழகம் எப்படி இருக்கும்? பரபரப்பாக இருக்கும். எல்லா கூட்டணி கட்சியும் அங்கே வருவாங்க. இன்றைக்கி அந்த ஒற்றை ஆள் எடப்பாடி பழனிசாமிங்கிற அவருடைய பதவி ஆசைங்கிறவர் பதவி வெறிக்காக இன்றைக்கி இந்த கட்சி எவ்வளோ பால்படுத்தி வச்சுருக்காங்கன்னு கடைக்கோடி தொண்டை வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு சின்னம் முடங்கினாலும் அது எடப்பாடி பழனிசாமியை தான் சேரும். கட்சி படுதோல்வி அடைஞ்சிட்டாலும் அது எடப்பாடி பழனிசாமியை தான் சேரும். அப்போது அதாவது ஒரு மனப்பான்மை இருக்கும் சார். தன்னை விட பின்னாடி இருக்கிறவங்க இருக்காங்க, தனக்காக உழைச்சவன் இருக்கிறான், கட்சிக்காக உழைச்சவன், தலைவர் காலத்துலேருந்தே கஷ்டப்பட்டவன், உயிரை கொடுத்தவன், வாங்கினவங்க எல்லாம் இருக்காங்க. கட்சின்னு வரும்போது ஒரு பொது விஷயத்தில் நீங்கள் ஒரு தன்னை முன்னிலைப்படுத்தணும்னு நினச்சி செயல்படக்கூடாது. அது அவரே சொல்லியிருக்காரு. கட்சி யாரும் அழிக்கணும்னு நினச்சவன் அழிஞ்சே போவான்னு சொல்லியிருக்காரு. அவர் வாயாலே அந்த தீர்ப்பு இருக்குது. பாப்போம், நல்லது நடக்கும். நாளைய தீர்ப்பு நல்லதாகவே அமையும் நம்பிக்கை இருக்குது. எலெக்ஷன் அறிவிக்க போகிறாங்க. சின்னம்லாம் பெரும்பாலும் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. இன்னமும் சின்னம் முடக்கிற அந்த கனவு இருக்கா அவங்களுக்கு? இன்னமும்னு கேட்குறீங்களே. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு மட்டும் இடைக்கால இந்த தீர்ப்பு, அதாவது இந்த தேர்தலுக்கு மட்டும்தானே செல்லுன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அந்த இதில் அவைத்தலைவரை முன்னிலைப்படுத்தி கேட்டாங்க. அதிமுகவை உங்களுக்கு அதுவரைக்கும் பொதுக்குழு செல்லுமா செல்லாதுங்கிறதுலாம் அதிமுகன்னு ஒரு பாட்டு வரல. அதுக்கு பிறகு ஒரு பாட்டு கொண்டு உள்ளே சேர்த்துட்டார் தற்காலிக அவைத்தலைவர். இப்போ அவர் 5 கோடி அவைத்தலைவர். புரிஞ்சுட்டிங்களா? தமிழ்மாறன் ஹுசேனை மரியாதைக்குரியவர், எனக்கு அரசியல் குருநாதர், என்னை அரசியலில் முதல்ல வட்ட பிரதிநிதியாக என்னை உருவாக்கி விட்டவர், அருமைக்குரியவர். அவங்க தமிழ் மகனாருங்க, எங்கள் அப்பாவுடைய நீண்டகால நண்பர் எல்லாமே. ஆனால் 5 கோடி அவைத்தலைவர்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உருவாகிறோம். ஏன்னா அவர் எல்லாமே இந்த கட்சியை பாழடைக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கார் தன்னுடைய சுயநலத்துக்காக. இன்றைக்கி எல்லாமே தன்னுடைய சுயநலத்துக்காக இருக்கார். அதுதான் எனக்கு வருத்தம். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் வாங்கினாங்க. அந்த பாட்டு முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது, இப்போ உச்சநீதிமன்றம் கூட என்ன சொல்லிட்டாங்க, எல்லா வழக்கம் உங்களுக்கு, அதாவது ஒருங்கிணைப்பாளர் இருக்காரா, இல்லை அந்த கட்சி செயல்படுத்தலாமா, என்ன யாது, யாருக்கிட்ட இது நடத்தணும், பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுத்து செல்லுமா செல்லாதா, இல்லை நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கணுமா, எல்லாமே உரிமையல் நீதிமன்றம் கீழாமை கோர்ட்டுக்கு வந்துருங்க, போய் பார்த்துருங்கன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டேன். அப்போது இதுவரைக்கும் இருந்த எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. தேர்தல் கமிஷனில் ஒருங்கிணைப்பாளர்கிறது ஸ்டில் இந்த டைமிங் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் எடுக்கலை. ஏன்னா அது 2026 வரைக்கும் இருக்குது. அந்த அமெண்ட் பண்ணதை மாற்றலை. இவர் இடைக்கால பொதுச் செயலாளர் பொதுக்குழுவிலிருந்து நீதிமன்றத்தின் உத்தரவு பிரகாரம் சேர்த்துருக்காங்க. இவர் எல்லாமே நீதிமன்றம் மூலம் வர்றாரு. நாங்கள் எல்லாமே தொண்டர்கள் மூலம் வரோம். எங்களுக்கு தேவை
எங்களுக்கு ஒரே இப்போ எங்களை அடிமட்ட தொண்டர்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், புரட்சித் தலைவர் ஒருத்த விதியை மாற்றாது. 80% தொண்டர்களால் இந்த கட்சியை உருவாக்கப்பட வேண்டும். அவங்க தான் இந்த இயக்கத்தை உருவாக்கணும். களத்தில் நில்லுங்க. அது அண்ணன் ஓபிஎஸ்ஸாக நிற்கட்டும், இல்லை எடப்பாடி பழனிசாமி நிற்கட்டும், அடிமட்ட தொண்டை நிற்கட்டும், யாரை தொண்டை தேர்ந்தெடுக்கானோ எடுத்துகிட்டு போட்டோம். 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும், அந்த தலைமை பதவியில் இருக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுட்டார், 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லியிருக்கணும். 4 ஆண்டு காலம் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தவர் மட்டும்தான் போட்டியிட முடியும்னா அவர் ஒரு ஆள் தான், எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆள் தான் அந்த கட்சி தேர்தலில் பயன்படும். அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் நாங்கள்லாம் உயிர் கொடுத்து வேலை செஞ்சிட்ருக்கோம். அதில் எங்களை முதன்மைப்படுத்தி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நிறுத்தி நாங்கள் செய்கிறோம். ஏன்னா அவரை புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கை காட்டப்பட்டவர். இப்போ எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன் மனைவியை காட்டலை, தன்னுடைய குடும்பத்தை காட்டலை, கூடாலே இருந்த ராமவீரப்பன் யாரையுமே காட்டலை, அரசியலில் கலை உலக வாரிசுன்னு சொன்ன பாக்கியராஜை சொல்லலை, புரட்சித் தலைவி அம்மாவை காட்டினாங்க. நல்லா புரிஞ்சுருங்க. எப்படி மறைமுகமாக தான் நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி சீட்டை கொடுத்தாங்க, கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக உருவாக்குனாங்க, ஒவ்வொரு பட்டி தொட்டி கிராமங்களெல்லாம் பேச விட்டாங்க. அயல் நாட்டில் படுத்து கிடந்து ஜெயித்த ஒரே தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான், வேறு யாரும் ஜெயிக்கலை. தேர்தல் நேரத்தில் முகத்தையே காட்டாத ஒரே தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கை காட்டப்பட்டவர் தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். செங்கோல் கொடுத்து மதுரையில் அந்த செங்கோலை வாங்கி புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் தனக்கு பின்னால் இருக்கிறது காட்டினாங்க. அதே மாதிரி மக்களை ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி 3 முறை முதலமைச்சராட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் சுட்டி காட்டப்பட்டவர் தான் புரட்சி மக்கள் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அவங்க திருமதி சசிகலா அம்மாவை காட்டலை, யாரையும் காட்டலை. குறிப்பிட்டு சொல்ல போனால் அவங்க கூடால இருந்தவங்களோ யாரையுமே அவங்க காட்டலை. 3 முறை கடைசி நிமிஷத்தில் கூட அவங்க மருத்துவமனையில் இருக்கும்போது கூட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தான் பார்க்க சொன்னாங்க. அவங்களுக்கு சோதனை காலத்துலேயும் 1 முறைக்கு 2 முறையும் ஓபிஎஸ் தான் பார்க்க சொன்னாங்க. அப்போ மக்கள் மத்தியில் இன்றைக்கி கிராமத்துலேயும் சரி எங்கே போனால் சரி, அம்மா அவர் காட்டின ஆள், அம்மா காட்டின ஆள் ஓபிஎஸ் தான், இதுதான் மக்கள் மத்தியில் நிற்கும். அப்போ ஏற்பட்ட அவரே நீங்கள் கட்சி கொடி கட்டக்கூடாது, கொடிய சின்னம் உபயோகிக்கக்கூடாது, உங்களை தூக்கி போடுவேன்னு சொன்னால் எவ்வளோ நயவஞ்சகத்தனம், எவ்வளோ கொடூரமான செயல். அது எப்படி இந்த தேர்தல் நேரத்தில் நீங்கள் நீதிமன்றத்தில் எப்படி வாங்குறீங்களோ, எப்படி சொல்கிறீங்களோ, உங்கள் வழக்கறிஞரின் வாதமாக அதுக்கு இல்லை, எங்கள் வழக்கறிஞரின் வாதம் குறைவாக இருக்குது, அதுக்கெல்லாம் நான் போகலை. ஆனால் மக்களோட மனசில் தெளிவாக இருக்குது. இந்த தேர்தல் மேலே மோடி வருவார். இங்கே உள்ள 40 தொகுதியில் ஜெயிச்சு தான் ஒரு மோடி வரணும்னு அவசியம் கிடையாது. அவர் வருவார். கலைஞ முறை 39 தொகுதி திமுக ஜெயிச்சு வரலையா மோடி, அதே போல் இந்த தடவையும் வருவார். ஆனால் கீழே எடப்பாடி பழனிசாமி அடிமட்டம் நோட்டாவோட கீழே போகணுங்கிறத ஒவ்வொரு தொண்டனும் வேலை செய்கிறோம். அதுதான் உண்மை. ஏன்னா கட்சியை மீட்டெடுக்க எங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பை இதுதான். எப்படி 89 தலைவர் மறைவு 87க்கு பிறகு எப்படி அந்த ஓராண்டு காலத்துக்கு பிறகு கை கோர்த்து, அதாவது சிவாஜி கணேசன் இதெல்லாம் மறைமுகத்தில் திமுகவோட தொடர்பெல்லாம் வச்சு ஜானகி அம்மாவை முன்னிலைப்படுத்தி அவங்க அதுக்குள்ளே அவங்களே கிடையாது, மிகவும் சாதுவான கேரக்டர். அவங்க அந்த அம்மாவுக்கு தூண்டி விட்டு சில நயவஞ்சகத்தை எல்லாம் உருவாக்கி கட்சியை கைக்குள்ளே எடுத்துடணும்னு நினச்சாங்களோ அதை உடைச்சது புரட்சி தலைவி அம்மா. திரும்பி தோற்றோன்னா அந்த அம்மாவும் நேரடியாக கூப்பிட்டாங்க, பார்த்தாங்க, கையில் கொடுத்தாங்க. அதே போல் இந்த தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பார்த்து இந்தாங்கன்னே நீங்களே நடத்துங்கன்னு சொல்கிற காலம் வரும். நான் கேப்பார் பேச்சை கெட்டு போனேன், இனிமேல் அப்படி இல்லை, நீங்கள் நடத்துங்கண்ணே, நீங்கள் கட்சியை நடத்துங்க சொல்லி கொண்டு கையில் கொடுக்கக்கூடிய காலம் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிறகு நடக்கும். தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைன்னு சொல்கிறான் சார். எந்த தொண்டனா அது வேண்டாம், தனிச்சு நிற்ப சொல்லுங்கள். ஒரு சில நிர்வாகிகள் ஒரு 5ஆம் பட மாதிரி தன்னுடைய சுயநலத்துக்காக வாழ்கிறவனு தான் இதில் செயல்பட்டுருக்காங்க. பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு போல. பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை 10ஆம் தேதி ராத்திரியை முடிஞ்சிருச்சே. நேர்காணல்லாம் விருப்ப மனு நேர்காணல்லாம் முடிச்சுட்டு அண்ணனுக்கு அன்னைக்கே அழைப்பு வந்தது. இது லீமரடியில் நானும் போயிருந்தேன், கூட தான் இருந்தேன். அங்கேயே எல்லா தலைவர்களும் வந்தாங்க. அண்ணாமலை, அவர் முருகன், முருகன், அப்புறம் தேசியத்தில் அவங்க தேசிய தலைவர்கள், பொறுப்பாளர்கள்,
எல்லாம்னாங்க. இருந்து தான் அன்னைக்கு பார்த்துருப்பாங்க. பார்த்து அன்றைக்கே பேச்சுவார்த்தை முடிஞ்சது. அப்புறம் அடுத்த நாளைக்கு நள்ளிரவு கூட அவர் டிடிவி சார் அவங்கெல்லாம் போயிருக்காங்க போல். பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, தொகுதி பங்கீடு பேசிகிட்டு இருக்காங்க. தப்பு ஒன்றும் இல்லையே. நான் அவரை மாரி ஆணவமாக நாங்கள் வந்து சொல்லலையே. 4 ஆண்டு அவங்களுக்காக காத்து கடந்து நீங்கள் போகிறது. நாங்கள் காற்றுலாம் கிடக்கல சார். அதாவது ஆரம்பத்திலே 19 கூட்டணி அமைச்சோம், 21 கூட்டணி அமைச்சோம். உள்ளாட்சியில் தான் நாங்கள் கூட்டணி அமைக்கலை. உள்ளாட்சியில் தனிச்சு நிற்போன்னு சொல்லி நின்னாங்க. மற்றபடி அதிமுக வந்து அதில் இல்லை. ஆனால் அவங்களும் சொல்லலையே. எடப்பாடி பழனிசாமியை தான் அவங்க குறிப்பிட்டு சொல்லலையே ஒழியா, எடப்பாடி பழனிசாமி தான் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காரு, அதிமுக போயிட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு ஒழியா, அண்ணன் ஓபிஎஸ் தான் அதிமுக தானே. அதனால தான் அவங்க அதிமுக எங்களை விட்டு வெளியே போச்சுன்னு அவங்க இது வரைக்கும் சொல்லலை. அவங்க அதிமுக எங்களை விட்டு போயிட்டாரு, நாங்கள் ஓபிஎஸ்ஸை சேர்க்கலன்னு சொன்னால் நாங்கள் ஏன் அவங்கள தேடி நிற்க போகிறோம்? அதனால தான் அண்ணன் விருப்ப மனு வச்சார். 15 நாள் விருப்ப மனுக்கு கொடுத்துருந்தீங்க ராயப்பேட்டை அலுவலகத்தில். நேர்காணலுக்கு 2 நாள் நடத்திட்டு இருக்கிறீங்க. எங்கள் அண்ணன் காலையில் ஒரே நாள் விருப்ப மனு, நேர்காணல். மக்கள் எப்படி வந்து தொண்டர்கள் எவ்வளோ தூரம் வந்து ஆரவாரமாக வந்து பணம் கட்டியிருக்கான் பாருங்கள். நீங்கள் 15 நாள் கூவி ஊவி எவ்வளோ தூரம் விற்றீங்க. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 500 அப்ளிகேஷனை வாங்கிட்டு போகக்கூடிய அளவில் ஓடி வர சார். நேற்று வரைக்கும் வாங்கிட்டு இருக்கான் சார். நேற்று வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியிலேருந்து வந்து விருப்ப மனு வீட்டில் வாங்கிட்டு வந்து வாங்குறாங்க. ஆர்வத்தோடு நிற்கிறான் தொண்டை. ஏன்னு கேட்டால் கட்சியும் மீட்டு எடுக்கணும். இது இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும், அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும், இது மத்திய அரசு பிஜேபி அதெல்லாம் நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு தேவை இந்த அதிமுக கட்சியை மீட்டு எடுக்கணும். அதுக்காக நாங்கள் போராடுறோம். அதுதான் உண்மை. இப்போ நான் கூட கன்னியாகுமரி தொகுதி இதுக்கு விருப்ப மனு போட்டிருக்கேன். அண்ணன் வாய்ப்பு கொடுத்தாருன்னா அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் கொடுப்பாங்க. அங்கே ஒரு வேளை பொன்னார் கொடுக்கலன்னா நீங்கள் மாற்று இதாக நம்மள்கிட்ட வாங்குங்கன்னா. ஏன்னா பலமுறை கூட்டணியை நம்ம அவங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கோம். இந்த சட்டமன்றத்தில் கூட 3 தொகுதிக்கு மேலே நம்ம வந்து சட்டமன்ற தொகுதியை விட்டு கொடுத்துட்டோம். நார்வேல், குளச்சல், விளவங்கோட்டெலாம் கொடுத்துட்டோம். அதனால் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்கோம். அதனால் இந்த தடவை வந்து கேட்டு வாங்குங்கண்ணே பாரதிய ஜனதா கட்சியோட. அவங்க மற்ற இடத்தையெல்லாம் கேட்கும்போது நம்ம இதையும் கேட்டு வாங்குங்கண்ணே. ஏன்னு கேட்டால் அப்போ நம்ம அவங்களோட செல்வாக்கை காட்டுவோம், தொண்டர்களுடைய எண்ணத்தை காட்டுவோம். அது கண்டிப்பாக வந்து இந்த தடவை மற்ற இடத்துகளில் அவங்க நிர்பந்தம் பண்ணுற மாதிரி கன்னியாகுமரி தொகுதி பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு மாற்று இதுக்கு வந்தால் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம். அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் தலைமையில் வெற்றி பெறுவதற்கு அங்கே நிறைய மக்கள் வந்து தொண்டர்கள் விரும்புகிறாங்க. அதனால தான் களத்தில் இறங்குறதுக்கு நின்னோம். அதே அண்ணன்ட்ட சொல்லியிருக்கிறோம். நேர்காணலில் கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கூட்டணி தொகுதிகள் இப்படி ஏன்னா அவங்க அதிமுக ஜெயிக்கிற இடத்த கேட்ட போது பிஜேபி அதிகமாக இருக்கிற இடத்த நம்மளும் கேட்டு ஒன்று வாங்குங்க அங்கிற கருத்துக்களை சொல்லியிருக்கோம். கோயம்புத்தூருக்கு அது ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இருக்கிற தொகுதிகளில் அவங்க அதிமுக பேசிக்கை பிடிக்க வாங்கும்போது நம்மளும் பிஜேபி பேசிக்கில் இருக்கிறத ஒன்று கேட்டு வாங்கி கொடுக்குறேன், நம்ம வெற்றி பெற்று உங்கள் காலடியில் சமர்ப்பிப்போம்னு சொல்லியிருக்கோம். இதுபோல் ஒவ்வொரு தொண்டர்களும் எழுச்சியாக அன்றைக்கி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எல்லா தொகுதியிலையும் போட்டியிட விருப்பம் பண்ணி கொடுத்தவங்கள எல்லாத்தையும் பேச விட்டு கேட்டார். யாரையும் புறந்தள்ளிட்டு போகலை. அங்கே அப்படி கிடையாது. கழிஞ்ச போய் 2019 நான் பணம் கட்டி வந்தேன். 2025,000 ரூபா பணம் கட்டி போய் நிற்கும் போது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி அப்படியே ஒரு 5 கோயில்பட்டி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி மேலே ஃப்ரெண்டு வாசலோடு ஏற்றுனாங்க. நாங்கள் விடக்கூடிய வேட்பாளரை நீங்கள் ஜெயிக்கணும், நாங்களே கூட்டணி அமைச்சிருவோம், அப்படியே கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லி பேக் வாசல் வழியாக இறக்கி விட்டுட்டாங்க. அது ஒரு நேர்காணலா? எத்தனை பேர் வயிறு எரிஞ்சு போனாங்க. கடைசியில் பாருங்கள், அந்த வயிற்றெரிச்சல் பாருங்கள், தேனி மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சு, மிச்சம் எல்லாம் தோற்று போச்சுல்ல. இன்றைக்கி அவர் யார் இது பண்ணுவார்? கடைசியில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை. மெகா கூட்டணி அமைப்பு யார் வந்தாங்க? இன்றைக்கி யார் உங்கள் கூட வைக்கிறாங்க? கடைசியில் நம்ம பாவம் மன்சூர் அலி அண்ணன் வந்து கை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகிப்போச்சு. மன்சூர் அலி அண்ணன் கை கொடுத்தா தான் இப்போ சிறுபான்மையினர்னு காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆகிப்போச்சு. நீங்கள் தொப்பி போட்டு, அதாவது இஸ்லாமிய சமுதாயத்தோட அந்த குல்லாங்கிற ஒரு இதை போட்டு கஞ்சி குடித்தாலாம் உங்களை நம்ப மாட்டாங்க சார். பழனிசாமியை நம்பணும்ல சார். சிறுபான்மையினர் மக்கள் நம்புவாங்களா? நாளைக்கு நீ ஜெயிச்சா யாருக்கு பிரதமருக்கு ஆதரவு கொடுப்ப? எந்த பிரதமருக்கு ஆதரவு கொடுப்ப? அது ஒரு சிறுபான்மையினர் மக்கள் பற்றியில் ஒரு கேள்வி இருக்குல்ல.
நீங்கள் ஜெயிச்சுட்ட ஏதாவது ஒரு தொகுதியே வந்துட்டு அந்த ஒரு தொகுதியை கொண்டு போய் யார்கிட்ட அடமானம் வைப்பேன்? இதே மோடிக்கு காலில் போய் ஐயான்னு போய்ங்க. ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் வச்சிருங்க, சந்திரபாபு நாயுடு தான் இதே மோடிக்கு எதிராக கொடி பிடிச்சார், எதிர்ப்பாலையை உருவாக்குனார். அந்த சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு அலையோன்னு அலையிறாரு. அதே ஜெகன்மோகன் ரெட்டி கூட மதிய விருந்து சாப்பிட்றாரு. இதான் நாளைக்கு நடக்கும். எடப்பாடி அல்லோல் படுவார். ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்காது, வாசலில் காத்து தான் நிற்கணும். ஆனால் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர் எங்கேயுமே மறுக்கலையே. இப்போ கூட அவர் சொன்ன வார்த்தை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே வார்த்தையாக தான் சொல்லிட்டு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் விதிவசம். நாங்கள் இதை இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், எங்களை மதித்தா நாங்கள் மதிப்போம், எங்களை மதிக்கலைன்னா நாங்கள் மதிக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை. எங்களை அப்படி தான் தலைவர்கள் வளர்த்து வச்சுருக்காங்க. மதியாதார் வாசல் தலை வைத்து படுக்காது, அதான் எங்கள் தலைவரோட வழி. மதிக்கிற இடத்துல நாங்கள் மதிக்கக்கூடாது. மதிக்கலையா அது யாராக இருக்கட்டும், அதுக்காக பற்றி கவலைப்பட மாட்டோம். தவறுனா தவறுன்னு சுட்டி காட்டிட்டு போப்போம், யாருக்கும் அடிமை இல்லை. ரெட்டரையில தான் போட்டி போடுவோம் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு. அதை பற்றி போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்டால் ஓபிஎஸ்லாம் ஒரு ஜோக்கருங்க அப்படின்ற அவர் அப்படி தாங்க சொல்லுவார். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் உண்டு, இரட்டைக்குழல் துப்பாக்கி போல் செயல்படுறான்னு சொல்லிக்கிட்டு திரும்பி பொதுச் செயலாளர் ஆசை எப்படிலாம் பண்ணினாருங்கிறது உங்களுக்கு தெரியாதா? புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிட்டு, நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. புரட்சித் தலைவர் வகுத்த விதியே மாற்றி, சதியை மாற்றி, சதித்திட்டம் தீர்த்தி விதியை மாற்றின பழனிசாமி மோடிக்கு புகழாரம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு பாரத பிரதமராக வரணும்னு சொல்லி டெல்லியில் ஒரு வாக்கு சொல்லிக்கிட்டு இங்கே வந்து நின்றுட்டு மோடியை எதிர்த்து குரல் கொடுத்து கோயிலெல்லாம் கட்டினா ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்ட பழனிசாமி அவர் பேச்சை கேட்கும்போது இதை விட எது ஜோக்கர்னு மக்கள் இந்த தீர்ப்பாக சொல்லுவாங்க. ஜோக்கர் யாருங்கிறதும் சொல்லுவாங்க, புரட்டி பேசும் பழனிசாமிங்கிறது யாருங்கிறது தெரியும். நம்பகத்தன்மையற்ற பழனிசாமி அது இந்த தேர்தலில் மக்களுக்கு தெரியும். பிரச்சார வியூகங்கள்லாம் அந்த மாதிரி அமையும், இல்லைன்னு மறுக்க முடியாது. இனிமேல் தான் பழனிசாமியோட உருவங்கள் பேச்சுக்கள் எல்லாமே வெளியில் வரும் பேச்சாளர்களாக. அப்போ தான் பட்டி தொட்டி கிராமம்லாம் போய் சேரும். நீங்கள் அதெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் இது. ஆனால் ரெட்டைலைக்கு நான் சொல்கிறேன், 2017 பிறகு அஃபிடேவிட் பிரமாண பத்திரம் போட்டது புரட்சித் தலைவி அம்மானின்னு கட்சி 2ஆக உடைஞ்சிருந்து. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ சசிகலா அம்மா பொதுச் செயலாளரும் டிடிவி சார் துணை பொதுச் செயலாளரும் மட்டும் அங்கீகாரம் பண்ணி இதே பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது பிரமாண பத்திரம் போட்டாரா போடலையா? அதுக்கு பிறகு நீங்கள் எங்கே பிரமாண பத்திரம் பொதுச் செயலாளருக்கு பிரமாண பத்திரம் போட்டிருக்கீங்க? தொண்டர்கள் மூலமாக எங்கே பிரமாண பத்திரம் போட்டிருக்கீங்க? அந்த இதுக்கு அப்போ நீங்கள் 125 எம்எல்ஏக்களை வச்சுருந்தோம். கட்சி விதி பிரகாரம் 80% தொண்டர்கள் அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட இருக்குன்னு சொல்லி தான் அவைத்தலைவர் மதுசூதனன் வகையில் அண்ணன் ஓபிஎஸ் வகையாராக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டது. அந்த ஒருங்கிணைப்பாளர்னு தேர்ந்தெடுக்கப்பட்டது தொண்டர்கள் மத்தியில் எடுக்காமல் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான் கேசி பழனிசாமி அவர்கள் கொடுத்த வழக்கு. டெல்லி நீதிமன்றம் அதை பரிசீலனை செய்யணும்னு தேர்தல் கமிஷனுக்கு போவோம். நாங்கள் அதை ஓட்டாக தேர்ந்தெடுத்து டிசம்பர் மாதம் கொடுத்தாச்சு. அதையும் அவங்க பயிற்சாச்சு. சின்னம் யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? 2019 அண்ணன் ஓபிஎஸ் ஜாயிண்ட் கிளார்க்கு. நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர், நீ கிளார்க்கு கையெழுத்து போட்டால் சூப்பரண்டு கையெழுத்து மேலே போட்டு கொடுத்துட்டாரு. கிளார்க்கு கையெழுத்து மரியாதையா, சூப்பரண்டு கையெழுத்து மரியாதையா? சூப்பரண்டு தானே மரியாதை. சொல்லுங்கள், கமிஷனர் கையெழுத்து போட்டால் பெருசா இல்லை டெப்டி கமிஷனர் பெருசு போடுறதா? டிஜிபி போடுறது பெருசா இல்லை ஏடிஜிபி போடுறது பெருசா? முதல்வர் போடுறது பெருசா, துணை முதல்வர் போடுறது பெருசா? முதல்வர் போடுறது தானே பெருசு, அதானே எடுத்துக்கிடணும். அதுதான் அந்த ஒருங்கிணைப்பாளராக இன்னும் போட்டார் கையெழுத்து 2019. 2021 இன்றைக்கி 66 பேர் இருக்கீங்கன்னா அன்றைக்கி அவர் போட்ட கையெழுத்து சார். நீங்கள் இன்றைக்கி வேண்டான்னா வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாம் இருக்குது, நான் தான் பொதுச் செயலாளர் சொன்னால் ரிசைன் பண்ணிட்டு போயாமல் அன்றைக்கி ஒரு 19-20 பேரை ரிசைன் பண்ண இல்லை. உனக்கு எதிராக இந்த முதல்வர் வேண்டான்னு சொல்லி கவர்னர்கிட்ட ஒரு 23 பேர் மனு கொடுத்த உடனே அத்தனை பேர் வயிற்றுலையும் அடித்து அன்னைக்கு அவங்க கஷ்டப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களோட வாழ்க்கையும் அழிச்சு இல்லை. ஆனால் அண்ணனை நம்பி வந்த 11 பேரையும் காப்பாற்றினார். ஆனால் ஒன்றை நம்பி கூவத்தூரில் உனக்கு வாக்களித்து உனக்காக பண்ணின 23 பேருக்கோட வாழ்க்கையை நீ தொலைச்சிய. அந்த பாவத்துக்கு நீ இன்னைக்கு ரிசைன் பண்ணு, நாளைக்கு நின்று காட்டு, நீ ஜெயிச்சு காட்டு, சேலத்தில் நின்று ஜெயிச்சு காட்டு.
அப்போ நாங்கள் ஏற்றுக்கிடுவோம், உன்னை தலைவனாக ஏற்றுக்கிடுவோம். ஒன்றுமே செய்யலை, எல்லாமே புறவாசல் வழி. முதலமைச்சர் பதவி வாங்கினது கூவத்தூரில், அதுவும் கேவலமாக இருக்குது. பொண்ணு கொடுத்தான் தெரியும், அதாவது நான் சொல்கிறது வந்து தங்கம் கொடுத்தான் தெரியும், பணம் கொடுத்தான் தெரியும். ஆனால் இப்படியெல்லாம் ஒரு ஏகே ராஜி சொல்கிற கதையெல்லாம் பார்த்தா படுகு மோசமான சூழ்நிலை கொண்டு போயிட்டு. அப்படியா நம்ம தலைவர் வளர்த்தாங்க? புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் அப்படியா நம்மளை இயக்கத்தில் வளர்த்தாங்க? எவ்வளவு இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் அடிமட்ட மக்கள் மனசில் உறைஞ்சி போயிருக்குங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம், மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்பு. எங்களுடைய தலைவர் சொன்ன வார்த்தை மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்பு. எப்படி அன்றைக்கு கருணாநிதி அவர்களால் எப்படி ஒரு தீய சக்தி உருவாக்கப்பட்டது புரட்சி தலைவர் சொன்னார். கருணாநிதியை பார்த்து இது ஒரு தீய சக்தினார். அதுபோல் இந்த இயக்கத்தை கெடுக்கின்ற ஒரே தீய சக்தி பழனிசாமி என்ற குழு, 5 பேர் கொண்ட குழு. இப்பவும் சொல்கிறேன், அந்த 5 பேரை தூக்கி போட்டுற அண்ணன் பக்கத்தில் நீ வந்து உட்கார்ந்தேன்னா உனக்கு வாழ்க்கை, இல்லைன்னா இதோட ஓட்டம் தான். புறங்கணிப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும். தேர்தல் களத்தில் வந்து பாருங்கள், எத்தனை இடத்துல இவர் வியூகம் அமைச்சு பார்த்துருவோம். எத்தனை பேர் இதில் அவன் இந்த தேர்தலில் காசு கிடைச்சா போதும், செட்டில் ஆகணும், இவனெல்லாம் செட்டில் ஆயாச்சு, நம்மளும் செட்டில் ஆகணும், இந்த குறிக்கோளில் இருக்காங்க. பணம் கொடுப்பாங்களா? அந்தந்த மாவட்ட செயலர் கொடுத்துருவாங்களா? ஒரு மாவட்ட செயலரை மாற்ற சொல்லுங்கள். அவர் ஏகே ராஜ் சொன்னாங்க, ஒரு மாவட்ட செயலரை மாற்றி காட்ட சொல்லுங்கள். ஆளுமேற்றவர் சார். ஒரு எம்எல்ஏக்களை மேலே நடவடிக்கை எடுக்க முடிஞ்சா? இவர் ஆட்சியில் இருக்கும்போது ஜெயக்குமார் மீது ஒரு பெண்ணு வந்து ஒரு வழக்கை கொடுத்தது. பேரன் எடுக்க வேண்டிய இடத்துல மகன் எடுத்தாப்புல, தெரியுமில்ல? நாரிச்சானார் இல்லையா? ஒன்றும் என்ன நடவடிக்கை எடுக்க முடிஞ்சு? இன்னொரு அமைச்சர் அவர் பேரில் எவ்வளவோ வழக்கு போடுச்சு. என்ன செய்ய முடிஞ்சுது? இதுதான் உங்களுடைய ஆளுமை. அதெல்லாம் மக்கள் மத்தியில் வெளியில் வந்து நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவோம். கழிஞ்ச தடவை அண்ணன் இருந்ததுனால, அதாவது எப்படி சொல்லுவோம், பூவோடு சேர்ந்த நாறு மணக்குனால அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட நீங்கள் இருந்ததுனால மணந்தீங்க. கூவத்தூரில் நார்னீங்க, அண்ணன் கூட வந்து பசுமை இல்லத்தோட வந்து மணந்தீங்க. கடைசியில் இப்போ நாரிட்டு இருக்கீங்க. ஏதோ மன்சூர் அலிகான் அண்ணா வந்து உங்களை இப்போ காப்பாற்றி விட வந்திருக்காரு. அவரும் வரலன்னா இன்றைக்கி இன்னும் நாட்டமாக போயிரும்பில் இருக்கு. ஏன்னா அவராவது ஏதாவது பேசுவார். அவருக்காவது உண்மையிலே ஒரு 10-15 தொகுதி சீட்டை கொடுங்க. இஸ்லாமிய சமுதாய மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு 15 சீட்டை கொடுங்க. அவருக்கு பல கோடியை எடுத்து கொடுங்க. உங்களுக்காக குரல் கொடுத்துட்ருப்பார் மன்சூர் அலிகான். அதான் உண்மையை சொல்கிறேன். ஏன்னா அவரெல்லாம் வந்து பொது நலத்தோடு வாராரு. அவருக்கு இயக்கத்தை பார்க்குறோம். ஏன்னா மெகா கூட்டணின்னாரு. கடைசியில் பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க மன்சூர் அலிகானை வச்சு நீங்கள், நான் கேவலமாலாம் சொல்லலை. மன்சூர் அலிகான் போல் அடிமட்டத்தில் இருக்கிறவனுக்காவது நீங்கள் கொடுத்து ஒரு 15 சீட்டை கொடுங்க. வேலுமணிக்கு 7, தங்கமணிக்கு 7, இப்படி தான் நீங்கள் மெகா கூட்டணி வச்சிட்ருக்கணும். சிவி சண்முகத்துக்கு 5, இப்படி தான் தொகுதி மெகா கூட்டணியில் லிஸ்ட்டு போட்டீங்க. சொந்த வார்டில் ஜெயிக்க முடியல சார் எடப்பாடி பழனிசாமியால். எப்படி சார் போய் நீங்கள் என்னைக்கு, அதாவது அண்ணன் கூட இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தார், இப்போ கெட்டு போயிட்டார். மீண்டும் வந்து இணைஞ்சார்னா இயக்கம் காப்பாற்றப்படுங்கிற எண்ணம் அவருக்கு வரணும். தன்னை வளர்த்த உருவாக்கின இயக்கம், தன்னை ஒரு அமைச்சராக்குனது இந்த இயக்கம், தன்னை முதலமைச்சராக்குனது இந்த இயக்கம், தன்னை பல கோடிக்கு அதிபதி ஆக்குனது இந்த இயக்கம். இந்த இயக்கம் அழிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தான் அழிச்சு போவீங்க, காணாமல் போயிடுவீங்க. அப்படி பண்ணினவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் மாட்டு கட்சிக்கு ஓடி ஓடி சுற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு சீட்டு கிடைக்காதா, எம்பி சீட்டு கிடைக்காதான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இருந்துக்கிட்டும் தன்னால் இயங்க முடியாத சூழ்நிலையிலும் இருக்காங்க நம்ம அண்ணன்மார் எல்லாம். ஏன்னா நாங்கள்லாம் அவங்கள சின்ன வயசுலேயே அப்படியெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால் அதே மாதிரி இந்த இயக்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்தவங்கலாம் வேனில் டபுள் பிடிச்சி தொங்கிட்டு வந்த காலத்தையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் அம்மா பின்னாடி தொங்கிட்டு வந்த காலத்தையும் பார்த்துருக்கோம். அவங்களும் ஏன்னு கேட்டால் தலைவருக்கு எதிராகவே வேலை செஞ்ச பார்ட்டிகள். இப்படிலாம் நாங்கள் பார்த்து தான் வந்திருக்கிறோம். அதனால் அந்த ஒரு அத்தியாயம் கடந்து போச்சு. இந்த அத்தியாயத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. மறப்போம் மன்னிப்போம், கட்சி நலன் கருதி, தொண்டர்களின் நலன் கருதி ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டால் இப்போ கூட ஒன்றும் இல்லை சார். நாளைக்கு வந்து அவர் இன்றைக்கே கூட அவர் வந்து அண்ணா இப்படியெல்லாம் நீங்கள் பிச்சை எடுக்க வேண்டாம் ஒவ்வொருத்தட்டியாக போய்.
ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறேன்னு தேமுதிமுக பேசுகிறேன். யார் இப்போ வீட்டு சொத்தை எடுத்து யாருக்கு கொடுக்குறீங்க? இருக்கிறதே ஒன்று தான் சார். அந்த ஒன்றுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் கையெழுத்து போடணும். ரெட்டை எலெக்ஷன்னா ஏஃபாம் ஃபீஃபாம் போட்டு தானே எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்துருக்கீங்க. அந்த இருக்கிறதுலே ஒன்றில் அவரும் கையெழுத்து போட்டால் தான் உண்டு. பாவம் அந்த அம்மாவை ஏமாற்றிட்டு இருக்காப்புல. நாங்களும் என்ன நினைக்கிறோம், சரி அப்படியாவது போட்டோம், அப்படியாவது எழுதி கொடுக்கட்டும், தேமுதிமுக ராஜ்யசபா சீட்டு தர, அப்படியே அங்கேயும் துரோகம் பண்ணிட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியட்டும். அந்த அம்மாவை போய் ஏமாற்றிட்டு இருக்காரு. அந்த அம்மாவும் தெரியாமல் இவரை நம்பி 4 சீட்டு கிடைக்கி, ராஜ்யசபா எம்பி கிடைக்கி, ராஜ்யசபா எம்பி கிடைக்குன்னா எப்படிங்க ராஜ்யசபா எம்பிக்கு இவருக்கு கொடுக்க முடியும்? அங்கேயும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட கையெழுத்து தேவை, இல்லாமல் பண்ண முடியாது. ஏமாத்துறாங்கன்னு அவங்க திருமதி பிரேமலதா அம்மாவுக்கு தெரியல. ஒழுங்காக பாஜக கூட கூட்டணி வச்சா அவங்களாம் கூட கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லை நீங்கள் ஜெயிச்சா கூட உங்களுக்கு ஒரு மந்திரி சபையாவது கொடுப்பாங்க. ஏன்னா அவர் மறைந்த திரு விஜயகாந்த் மேலே திரு மோடி அவர்கள் அளவற்ற பாசம் வச்சுருந்தார், தெரியும். அதனால் கடைசி அவர் மறைவுக்கு போகிற கூட அந்த பத்மபூஷன் விருது கொடுத்தாரு. அதனால் புரியாமல் அந்த அம்மா மட்டும் இது பண்ணிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டாரு, டாக்டர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஆக்டர் தான் இன்னும் புரியலை. நிறைய விஷயங்கள். வணக்கம். நன்றி. உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.